அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முகமது ஆரிஸ். ரமலான் மாதம் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளரின் வாழ்நாளில் கிடைக்கும் மிகப்பெரிய பொற்காலம். இந்த மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பகுதிகளாக பிரித்து காட்டினார்கள். அவற்றில் முதல் 10 நாட்களை பற்றிய சிறப்புகளில் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் இறையருள் ரஹ்மத் நிறைந்தவை ஆகும். அதன் இடைப்பட்ட நாட்கள் மன்னிப்பு மக்ஃபிரத் நிறைந்தவை. அதன் இறுதி 10 நாட்கள் நரக விடுதலை ஆகும். ஆதாரம் இப்னு குசைமா. இந்த முதல் 10 நாட்களில் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு தாராளமாக தனது கருணையை வழங்குகிறான். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் அன்பை பெற தகுதியுள்ளவனாக தன்னை மாற்றிக்கொள்ள இது ஒரு பயிற்சி காலம். இரண்டாவதாக, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. வானுலகில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்துள்ளார்கள். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகின்றன, சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இது குறிப்பாக முதல் 10 நாட்களிலேயே தொடங்கிவிடுவதால் நன்மைகள் செய்வதற்கான சூழல் மிகவும் எளிதாகிறது. மூன்றாவதாக, இந்த நாட்களின் முக்கியத்துவம். இந்த முதல் 10 நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பு மற்றும் பொறுமை. பசியையும் தாகத்தையும் சகித்துக் கொள்வதன் மூலம் ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்வின் அருளுக்கு நெருக்கமானவனாக மாறுகிறான். இந்த நாட்களில் அல்லாஹ்விடம் அவனது கருணையை ரஹ்மத் அதிகம் வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். குர்ஆன் ஓதுதல். ரமலான் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்பதால் முதல் நாளிலிருந்தே குர்ஆனோடு அதிக நேரத்தை செலவிடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் அடிப்படையில் முதல் 10 நாட்களில் இந்த துஆவை அதிகம் ஓதுவது வழக்கமாக உள்ளது. யா ஹிய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக பொருள்: என்றென்றும் உயிருடன் இருப்பவனே, நிலையானவனே, உனது அருளை கொண்டே நான் உதவி தேடுகிறேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது பக்கத்தை தொடர்ந்திருங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹீரன்.